ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ கிளப்ல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஏன்னா அவளோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒருத்தன் இவ்வளவு புலி பண்ணிட்டு இருக்கான். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒயின்னு சர்வ் பண்றதா இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் இவ்வளவு போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த இடத்துக்கு இவளோட பசங்க வந்த உடனே, எதுக்காகடா இங்க வந்தீங்க, தேவையில்லாம என்ன தடுக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களே அடிப்பேன் அப்படின்னு இவன் அடிக்கிற மாதிரி வர, அந்த பக்கம் எல்லாரும் கூசர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப கேள்விப்பட்ட உடனே இவனுமே அந்த இடத்துக்கு ஓடிடுறான். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே நீயா அப்படின்னு இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிருப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருப்பான், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ தான் என்னோட வாழ்க்கைலாம் சொல்லியிருப்பான். ஆனா அது எதையுமே ஹீரோயின் கண்டுக்காம, இல்ல என்னால முடியாது, உன்ன மாதிரி காசு பணம் இல்லாதவனை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவ போக பார்க்க ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பான். இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளோட தலையில உள்ள கிளிப்பை எடுத்து ஹீரோட கையில கோடு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த நாள் அன்னைக்குதான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ மேல நின்னு நிறைய பணத்தை தூக்கி போடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் கூட்டத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உங்களோட காசை எடுக்காம நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவ உண்மையாவே பைத்தியக்காரியா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அது ஹீரோயின் தான். இப்ப அவளை பார்த்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட பசங்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்துட்டு இருக்கும்போது கிளப்புக்குள்ள இவகிட்ட ஒரு பையன் வம்பிழுத்தானே, அவன் தான் அந்த இடத்துக்கு வரான். நீ பாட்டுக்கு எங்கடி போற, நீ எனக்கு சர்வ் பண்ணணும்னு நான் நிறைய காசு கொடுத்துருக்கேன், ஒழுங்கா சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. இவங்க ஆளுங்க எல்லாம் அவங்க குட்டி பசங்களை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அவன் ஹீரோனை கூட்டிட்டு ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்க. இதை ஹீரோ பார்த்த உடனே அவன் மேல இருந்து கையை இடுன்னு சொல்றான். இப்ப ஹீரோக்கு இவ்வளவு பார்த்த உடனே பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் பிரேக்கப் பண்ணது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களுக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் சொல்ல, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ கோவத்துல இவளோட கழுத்தை பிடிச்சிடறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு ஹீரோவை பிரேக்கப் பண்ண பார்க்கும்போது வாடகைக்கு காஸ்ட்லியான கார் எடுத்துட்டு அவங்க அப்பா கூட தான் போயிருப்பான். ஆனா கூட வந்தது அவங்க அப்பான்ற விஷயம் ஹீரோக்கு தெரியாது. எனக்கு பணம் தான் முக்கியம், பணத்துக்காக நான் இவர் கூட போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இவ பணத்துக்காக எதையும் செய்வா, ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட தாத்தா ஹீரோனை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாரு. நீ உடனே அவனை பிரேக்கப் பண்ணி ஆகணும், ஏன்னா அவனுக்கும் டூ குடும்பத்துக்கும் முன்னாடியே நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். இப்ப அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா செத்து தான் போவான். ஏன்னா அவனோட பிளட்ல ரேரான டிசீஸ் இருக்கு. அவனை குணப்படுத்த நிறைய பணம் செலவாகும். உண்மையாவே அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ அவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோக்காக தான் ஹீரோயின் ஹீரோவை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பா. இந்த குழந்தைங்க 2 பேருமே ஹீரோவோட குழந்தைங்க தான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. உன்ன மாதிரி மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும், இவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பணத்துக்காக வயசானவன் கூட போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசுறாங்க. கூ மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு போக எப்படிதான் இந்த பொண்ணுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ பணத்துக்காக எதையும் செய்வேன் நான் கேள்விப்பட்டேன், இந்தா இங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து கூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி பாத்துட்டு இருக்க, கூ சார் சொல்றாருல சீக்கிரம் கூடி அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஓ உனக்கு ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி இல்ல, நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன், உனக்கு நான் நிறைய காசு தரேன், இந்த குடி அப்படின்னு சொல்ல. இவ்வளவும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடறா. இவ குடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தெரியாம ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸை கொடுத்துருவான். அதை குடிச்ச உடனே இவளுக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிட்டு ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்திருப்பான். ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் போதும் விட்டுருங்க, ஏதாவது பிரச்சனையா இருப்போது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் விடுறா. இப்ப இவளுக்கு உடம்பு சரியில்லாம போய் கீழே விழ அவனை பாத்தீங்கன்னா இந்தா குறி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சு கட்டாயப்படுத்திட்டு இருக்க. ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு குழந்தைங்க இருக்காங்களா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த குழந்தைங்க உன்னோட குழந்தைங்க கிடையாது, அவங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல. இவ பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, காசுக்காக என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவியா, உனக்கு ட்ரிங்க்ஸ்னா உன் உயிருக்கே அலர்ஜின்னு தெரியும், அப்புறம் எதுக்காகடி குடிச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பழச பத்தி நான் உனக்கு ஞாபகப்படுத்த கூடாது, ஏன்னா அது உன்னோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சுன்னு எனக்கு தெரியுமா, உனக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், ஆனா நீ வரவே இல்லை, நான் வேணான்னு நீ விட்டுட்டு போயிட்டல,
என்னோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. என்னது ஃபியான்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்ட. நான் தனியாவே இருப்பேன்னு நினைச்சா, உனக்காக காத்துட்டு இருந்ததெல்லாம் போதும்டா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஃபியான்சி என்ன சொல்றானா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களோட அன்புக்கு அந்த பொண்ணு ஏத்த பொண்ணே கிடையாது. நம்ம 2 பேரும் தான் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்திருக்க எல்லாரும் இவங்க 2 பேரும் தான் நல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவன் என்ன சொல்றானா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னீங்க, நானும் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த இடத்த விட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா என்னோட லவ்வரை விட்டுருங்க அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவனோட பொண்டாட்டி தான் வரா. இப்ப வந்து யாருங்க லூ, என்னோட புருஷன்கிட்டயே யாரு செடியூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏண்டி என் புருஷன்கிட்டே நீ தப்பா நடக்க பாக்குறியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டில் எடுத்து அவன் மண்டையில அடிக்க ஹீரோயின் அதே இடத்துல விழுந்துடுறா. என்ன நீ போட்டிருக்க இயரிங் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த தோட பாக்குறான். என்னடான்னு பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது அதை வாங்கி கொடுத்ததே ஹீரோ தான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக பார்ட் டைமா ஜாப் பார்த்து அவனே வேலை செஞ்சு அந்த காசுல வாங்கி கொடுத்துருப்பான். இப்ப அதை போட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, யோ நீ அந்த பொண்ணை லவர்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வரலான்னு பார்க்க, தள்ளிப்போ அவ கிட்ட வந்தனா உன்னை பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல, யாரையா நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குற, உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அடியே நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவரு கூசார் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு தூக்கிட்டு போனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. ஹீரோ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சுன்னு உனக்கு தெரியாது. பணம் இல்லைன்னு தானே என்னை விட்டுட்டு போனேன். ஆனா இப்ப என்கிட்ட பணம் இருக்கு. நம்ம காதல் இல்ல பாத்தியா, நீ விட்டுட்டு போகும்போது நான் ஒரு நிமிஷம் செத்து போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பேசுறது எல்லாமே ஹீரோயினுக்கு கேக்குது. அவளும் அழுதுட்டு மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நீ உயிரோட இருக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நான் நல்ல நிலைமையில இருக்கேன், ஆனா உன்னோட நிலைமை பாரு அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, பாஸ் எதுக்காக இவங்களை நீங்க காப்பாத்துறீங்க, இதனால உங்களோட ரெப்புடேஷன் தான் கெட்டு போகும், அவங்க உங்களோட அன்புக்கு ஏத்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் ஃபேமிலினால எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு 2 குட்டி பசங்களும் வந்துடுறாங்க. இப்ப அந்த குட்டி பசங்க வந்து அம்மாவை பார்க்கணும்னு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க எதுக்காக வந்தீங்க, இந்த குட்டி பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்ல. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இவங்க பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எடு, தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் நில்றா, உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் வயசுலாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், எங்க அம்மாவை நீங்க புள்ளி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா இவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்ச உடனே ஹீரோ அவ கழுத்தை பாக்குறான். பார்த்தா அவளோட கழுத்துல ஒரு கேனோட ஓபன் தான் இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கேனை ஓபன் பண்ணி, இப்போதைக்கு இதை ரிங்கா வச்சுக்கோ, நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருப்பான். அதுதான் இவ கழுத்துல மாட்டிட்டு இருக்கா. இதை உன்னோட கழுத்துல மாற்ற அளவுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்ற, இப்பவும் என்னோட மனசுல நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உன்னோட உடம்பு எப்படி இருக்கு, இப்போ உன்னோட உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. நான் சரியானா உனக்கு என்ன, சரியாகலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு இவன் கேட்க. நீ உயிரோட இருக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், உண்மையை சொல்லு, ஏன்னா அந்த 2 குழந்தைங்களும் உன்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லு. உண்மையாவா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேட்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, பாஸ் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறான். ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் கக்க பக்கான்னு சிரிச்சுட்டு, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே போய் சொல்லுவ, இது அந்த வயசானவரோட குழந்தை தானே, என்னையே நீ ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கண்ணாடியை உடைச்சு இவளோட கழுத்துல வச்சிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன், நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நீ ஏமாத்தன்னு நினைக்காத, உன்னை நான் கொண்டு போட்டுருவேன், இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, நான் உண்மையதான் சொல்றேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி இவ பின்னாடியே போகலான்னு பாக்குறா. ஆனா அவளால நடக்க முடியாம கீழே விழ. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ போனதுக்கு அப்புறம் தாத்தா தான் வராரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த 2 குழந்தைங்களும் அவனோட குழந்தைங்களும் உண்மையை சொல்ல பாப்ப, எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா, இப்ப வரைக்கும் அவனுக்கு மாசம் மாசம் பிளட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டிரான்சாக்ஷனை நிப்பாட்டினேன்னா அவன் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. நான் ஏதோ தெரியாம வாய் வளரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த 2 குழந்தைங்களும் அவனோடது தான் அப்படின்ற உண்மைய சொன்னனா, கண்டிப்பா அவன நான் கொன்னு போட்டுருவேன். இத நீ மறந்துறக்கூடாது. உன் வாயையே நீ திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தா அந்த இடத்த விட்டு போக, ஒரு லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்க 2 பேரையும் கூசர் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப இவ வேகமா ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா, ஹீரோ குட்டி பசங்க 2 பேரையும் கார்டன்ல கட்டி போட்டு வச்சுட்டு, கையில அம்போட நின்னுட்டு இருக்க. ப்ளீஸ் குழந்தைங்க எதுவும் பண்ணாத. அவங்க இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்டயே நீ பொய் சொன்னல, அவங்க என்னோட குழந்தைங்கன்னு. அதுக்கான பலன அனுபவிக்கணும். நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணிராத. அப்படி காயப்படுத்துன்னு நினைச்சேன்னா என்ன காயப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை காயப்படுத்தவா அப்படின்னா நீயே அவங்கள கொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ கையில அம்பு கொடுத்துட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா போய் குழந்தைங்க முன்னாடியே நின்னுக்கிறா. நீ கொல்லணும்னு ஆசைப்பட்ட என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அம்பு ரொம்ப நல்லாவே டார்கெட் பண்ணி விடுறான். என்னடான்னு பார்த்தா இவனுக்கு இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினுக்கு இதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்பா விட்டுட்டு இருக்கா. அது எதுவும் ஹீரோயின் மேல படல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்ல, ஓகே வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த ஃபியான்சிக்காரி கரெக்டா அம்ப ஹீரோயினோட நெஞ்சுக்கு நேரா வச்சிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நானே அம்பு விடுறேன் அப்படின்னு சொல்லி அம்ப வாங்கிக்கிறான். இப்ப அவன் அம்பு விடும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸ்ல உள்ள கண்ணாடி எடுத்து ஹீரோவோட கண்ணுக்கு நேரா வைக்க அவனோட கண்ணு குசி கரெக்டா ஹீரோயினோட நெஞ்சிலே அம்பு பட்டுருது. இப்ப அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து ஹீரோயினை தூக்குறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. யாரான்னு பார்த்தா டாக்டர் தான். இப்ப டாக்டர் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. டாக்டர் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த இடத்துல இருந்ததுனால உன்னை காப்பாத்த முடிஞ்சுச்சு. நான் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும். அந்த கு இப்போதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலியா இருக்கான். அவன்கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கதான் உனக்கும் நல்லது, உன்னோட குழந்தைங்களுக்கும் நல்லது. என்னால உன்னை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சு, உன்னோட குழந்தைங்களை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றனா, குவனோட குழந்தைங்களை இந்த ஹோட்டல் ரூம்ல வச்சிருக்கான். போய் நீ மட்டும் தான் வாங்கணும், நீ மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் போறா. இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல 2 3 பசங்க நிக்கிறானுங்க. இப்ப அவனுங்க எல்லாம் ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அதே ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்திருப்பான். இவ என்ன சொல்லியிருப்பானா, உன்னோட அந்த லவர் இருக்காளே அவ நிறைய பசங்க கூட இந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பான்னு இந்த ஃபியான்சிக்காரி தான் சொல்லியிருப்பா. இப்ப அதை கேள்விப்பட்ட உடனேதான் ஹீரோ இவ்வளவு பாக்கலான்னு வரான். உள்ள வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவங்க 3 பேரையும் அடிச்சு துரத்தி விட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா காசுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு காசு வேணும்னா நீ என்கிட்டயே வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்க போற, உன்னோட குழந்தைங்க என் கையில தான் இருக்காங்க, அந்த விஷயத்த நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி இப்ப அவனை பாத்தீங்கன்னா டவலோட நின்னுட்டு இருக்க. நான் குளிக்க போறேன், நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை குளிக்க வச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்பப்பெல்லாம் நீ வந்து என்ன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்ல. நம்மளோட காதல் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இன்னும் 3 மாசத்துல நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. அந்த 3 மாசம் வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா உன்னோட குழந்தைங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வர, ஹீரோ வெளியே வரும்போது கரெக்டா அந்த ஃபியான்சிக்காரி வரா. இப்ப ஹீரோவோட கழுத்துல காயம் இருக்கத பார்த்த உடனே, அவ உன்னை செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு ஸ்டே பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் கூடவே ஸ்டே பண்ணலாமே, அவ கூட எதுக்கு நீ ஸ்டே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவளுக்கும் எனக்கும் இடையில 1000 விஷயம் இருக்கும், அதுல நீ தலையிடாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாத்தா தான். அவர் தான் உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாரு. மத்தபடி உன் மேல எனக்கு பர்சனல் ஃபீலிங்லாம் எதுவும் இல்ல. இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் பெட்ரூம்ல இருக்கும்போது இவள பாத்தீங்கன்னா அவளோட பாடி கார்டும் கூட வந்துடுறா. இப்ப அவ என்ன சொல்றானா, இவளை இங்கே அடிச்சு கொள்ளுங்க, இவளோட கையில உள்ள நெகத்தெல்லாம் பிச்சு ஏறிங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி அங்க உள்ள பாத்ரூம்ல முக்கிட்டு இருக்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவளோட கையை போட்டவனுங்க எல்லாம் உடைச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இது தாண்டி உனக்கு நிலைமை, இனிமே என் ஆள் கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்துல நடக்க கூட முடியாம அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வந்துட்டு இருக்கும்போது கீழே விழ, அந்த இடத்துக்கு அவளோட அப்பதான் ஓடி வராரு. என்னமா ஆச்சு, ஏன் உன் கையெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க,
அப்பா நான் கூவ மீட் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்றா. அவன் தான் இப்படி பண்ணானா? அந்த படுபாவிக்கு எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு? நீ தானே அவனோட உயிரையே காப்பாத்துனது. அந்த நன்றி கூட இல்லாம அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவனுக்கு எந்த உண்மையும் தெரியாது. நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா நான் போய் அவனோட கைய உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கத்தி எடுத்து வச்சுட்டு இருக்க. பா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட கைக்கு அவங்க அப்பா கட்டு போட்டு விட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னால வேலைக்கு போக முடியாதுல்ல. இந்தாம்மா இந்த பணத்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி குடுக்க. அப்பா உங்களுக்கே உடம்பு சரியில்ல. இந்த பணத்த நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அட எனக்கு என்னம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டா போதும். நீ தான் வாழ வேண்டிய பிள்ளை. நீ வச்சுக்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அப்பா வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னோட அம்மா பணக்காரியா தாம்மா இருந்தா. அவ இருக்க வரைக்கும் நமக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே இல்ல. ஆனா இப்ப அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம். சோ நான் உன்ன கஷ்டப்படுத்தினது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளோட ஆத்மா சாந்தி அடையாது. இத நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி பணத்த குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டோட ஓனர் தான் வரான். இப்ப வந்து இன்னும் எத்தன நாள் தான் வாடகை குடுக்காம ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? ஒழுங்கா பணத்த குடுங்க அப்படின்னு சொல்ல, பணம் இல்ல. இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்திய வச்சுட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா இவன் கொஞ்சம் ரவுடி பையன் போல. இப்ப அவங்க அப்பா கத்திய இப்படி வச்சுட்டு இருக்க. யோவ் கிழவா உனக்கு என்ன திமிரா? கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்க. இந்த மாரி அடுப்பங்கர கத்தியெல்லாம் வச்சு மிரட்டாத. எங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தல அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுகிட்டலாம் வராதீங்க. தள்ளி போங்க. நாங்க இன்னொரு நாள் பணத்த தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தரலன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் என்னோட அப்பாவ விட்டுருங்க. உங்கள கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க அடங்குற மாரியே இல்ல. இப்ப அவங்க அப்பாவ போட்டு அடிச்சிட்டு இருக்க. அவங்க அப்பா வலியில ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கையில இருக்க கொஞ்ச நெஞ்ச காசையும், இந்தாங்க என்கிட்ட காசு இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்க. என்னம்மா இவ்ளோ கம்மியா காசு தர? இந்த காச வச்சு நான் என்ன பண்றது? ஊறுகாய்க்கு கூட பத்தாது. இந்த காசுக்கு பதிலா இன்னொன்னு வேணா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இத இன்னொருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இத பார்த்தோனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் பொண்ண எதுவும் பண்ணாதீங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப அவர் வந்து இவனுங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க. யோவ் நாங்க யாருன்னு தெரியுமா? எங்க கிட்ட நீ வம்பு வச்சுக்காத அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? ஷாவா குடும்பத்தோட பையன். ஒழுங்கா போங்கடா அப்படின்னு சொல்லி அவன் அவங்க 2 பேரையும் தொரத்தி விட்டுடுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போறான். ஏன்னா அவரு மயக்கமாயிட்டாரு. இப்ப அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அன்னைக்கும் நீ தான் என்ன காப்பாத்துன. இன்னைக்கும் நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்பவே தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோயினோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, "நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட மனசுல நான் இல்லன்னு தெரியும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "ரொம்ப நன்றி" அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இன்னும் 2 டேஸ்ல ஆக்ஷன் வருது. அதுக்கு நீ என் கூட வருவியா? நான் உன்ன கம்பல்லாம் பண்ணல. உனக்கு ஓகேன்னா அந்த பார்ட்டிக்கு வரலாம். இல்லன்னா வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா, "நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? கண்டிப்பா வரேன்" அப்படின்னு இவ சொல்லிறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பார்ட்டிக்கு கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டியோட பேக்க திருடன் புடுங்கிட்டு போகலான்னு பார்க்க, பாட்டி அந்த பேக்க புடிச்சுக்கிறாங்க. இத எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. "என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? திருடன் பாட்டியோட பேக்க பிடிக்க பார்க்குறான். ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இது உன்னோட பேக்குன்னு சொல்ற. லேடீஸ் பேக் எப்படி வாங்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என் பொண்டாட்டியோட பேக். உள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "உள்ள என் பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் திருடன அங்கருந்து தொரத்தி விட்டுட்டு பாட்டிய காப்பாத்துறா. "பாட்டி வயசானவங்க மாரி இருக்கீங்க. எதுக்காக தனியா வர்றீங்க? கூட யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல? நான் இல்லன்னா எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூம்மா. நான் இங்க வந்தது என்னோட பொண்ண தேடி. என் பொண்ண தேடி ரொம்ப வருஷமா அலைஞ்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட பொண்ணு கிடைப்பாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "பாட்டி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. கார் வர்ற வரைக்கும். வந்ததுக்கப்புறம் போங்க. நீங்க தனியாலாம் நடந்து போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, "ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே" அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவ போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு காஸ்ட்லியான கார் வருது. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க எதுக்காக தனியா வந்தீங்க? நாங்க தான் நம்ம சின்ன மேடத்த தேடிட்டு இருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் பொண்ண பத்தின டீட்டெயில் கிடைச்சதா? நீங்களும் எத்தன வருஷமா தான்டா தேடிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "உங்களோட பொண்ண பத்தின டீட்டெயில் கண்டுபிடிச்சுட்டோம். அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பொண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. குழந்தை பிறந்த கையோட இறந்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, பாட்டியோட மனசே உடைஞ்சு போயிருது. ஆக்சுவலா அவங்க ஹீரோயினோட பாட்டி தான். இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, குழந்தைய பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்ல, அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் அந்த ஊர விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமா அந்த டீட்டெயில கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா என் பேத்திய பத்தின டீட்டெயில் அது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிக்குள்ள தான் போறா.
இவ உள்ள போகலான்னு பார்க்க, அவள அந்த பார்ட்டிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. மேடம் இன்விடேஷன் கார்டு இல்லாம உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும், ஹீரோவோட ஃபியான்சியும் தான் வராங்க. இப்ப ஹீரோ பார்த்த உடனே, "என்னோட பசங்க எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இன்னும் சாகல" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இந்த பார்ட்டிக்கு எதுக்கு நீ வந்த? இது ஒண்ணும் அந்த மாட்டி பார்ட்டிலாம் கிடையாது. இங்க நெறைய செலவாகும். அதுக்கெல்லாம் உன்கிட்ட காசு இருக்காதே" அப்படின்னு ஹீரோயின புல்லி பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இவ வந்தது ஏன் கூட தேவையில்லாம அவள புல்லி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் ஆகாம மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது கல்யாணம் ஆகலையா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. ஆமா, ஆமா. இவ பணக்காரங்களுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இங்க வந்தது அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஏத்த ரிங் வாங்கலான்னு. சோ ஏதாவது காஸ்ட்லியான ரிங் இருந்தா வாங்கி ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பொருள எடுத்துட்டு வந்து எங்களோட பிரசிடென்ட் இந்த பொருள உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இல்லாம புதுசா ஒரு பையன புடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. எனக்கு யாருன்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவ கூட இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். வாங்க பார்ட்டிக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பிரசிடென்ட் வந்து Dress குடுத்து விட்டுருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, "உன் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் அழுக்கா இருக்கு. போய் இத மாத்திட்டு வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்ப அவ உள்ள வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொண்ணு போட்டிருக்க Dress ரொம்ப காஸ்ட்லியானது. இத ஆர்டர் பண்ணவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸே கிடைக்காதாம். ஃபாரின்ல இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே இந்த ஃபியான்சிக்காரி என்ன சொல்றான்னா, "ஏதாவது வயசான கிழவன் வந்து அந்த பொருள கிஃப்ட்டா குடுத்துருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் வாய மூடு. இன்னொரு தடவ தேவையில்லாம பேசுனேன்னா உன்ன பிச்சு போட்டுருவேன்" அப்படின்னு டாக்டர் சண்டைக்கு போயிட்டு இருக்க. "சண்டை போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அமைதியா உட்கார வச்சிடுறான். இப்ப இவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளா ஏலத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட பொருள் தான் ஒண்ணு ஏலத்துக்கு வருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவோட மருத்துவ செலவுக்காக இவ அவங்க அம்மாவோட பொருள விக்கலான்னு முடிவு பண்ணி கடைக்கு எடுத்துட்டு போயிருப்பா. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3000 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின ஏமாத்தி காசு குடுத்துருப்பான். இப்ப இவ அந்த காச வாங்கிட்டு வரும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வருவான். "உங்க அம்மாவோட ரிங்க நீ குடுத்துட்டியா? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன விட அது முக்கியம் இல்ல. அது ஃபேக்கான ரிங்குன்னு சொல்ட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த பணத்த வச்சு உன்னோட மருத்துவ செலவுக்காவது நான் யூஸ் பண்ணுவேன்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத. கண்டிப்பா அந்த ரிங்க நான் ஃபியூச்சர்ல உனக்கு வாங்கி தருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு, "இது நம்ம அம்மாவோட ரிங்காச்சே" அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ திரும்பி ஹீரோயின பார்க்குறான். இப்ப அந்த ரிங்க இவ இப்படி பார்க்கிறத டாக்டர் பார்த்த உடனே, "இந்த ரிங்க உனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கா? அப்படின்னா நான் இத ஏலத்துக்கு எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி டாக்டர் ஏலத்துக்கு கேட்க, சண்டைக்கு வேணும்னே ஃபியான்சிக்காரியும் ஏலம் கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மாறி மாறி ஏலம் கேட்டுட்டு இருக்க. "போதும் விட்டுருங்க. ரொம்ப ஹை காஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே ஓகே. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லி இவன் ஏலம் எடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவளோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து என்ன சொல்றான்னா, "மேடம் 10 மில்லியனுக்குலாம் கேட்காதீங்க. நம்மளோட பட்ஜெட் டைட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அடங்குற மாரியே இல்ல. இப்ப இவன பார்த்தீங்கன்னா 15 மில்லியனுக்கு கேட்க, ஹீரோ அவனுக்கு போட்டியா வந்துடுறான். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "வேண்டாம், வேண்டாம் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே போட்டியா போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. இப்ப கடைசியா அந்த ரிங்க யாரு வின் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் வின் பண்றான். இப்ப ஹீரோ வின் பண்ண உடனே இந்த ஃபியான்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "நீங்க எனக்காக இந்த ரிங்க வின் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவ கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த ரிங்க எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட தூக்கி போடுறான். "நீ எனக்கு பண்ண உதவிக்காக திரும்ப பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இருக்க. இப்ப அத டாக்டர் எடுத்துட்டு, "உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. அவளுக்கு எந்த மாரி ரிங் வாங்கி குடுக்கணும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு அவளுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றான்னா, "என்னோட பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பார்ட்டில நான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி அனௌன்ஸ் பண்ண போறேன். சோ எங்களோட கல்யாண வாழ்க்கையில நீங்க இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. இனிமே இன்டர்ஃபியர் ஆகாம இருங்க. தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "நீ அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னோட குழந்தைங்க எங்க கிட்ட தான் இருக்காங்கன்றத மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவள பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே பின்னாடி ஓட, இவ பின்னாடி டாக்டர் ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ அவள புடிச்சு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். "நீ அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நான் அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கயேன், அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னோட குழந்தைங்கள விட்டுடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் இங்க வந்ததே உன்ன பழிவாங்க தான். உன்ன பழிவாங்காம விட்டுட்டா எப்படிம்மா?" அப்படின்னு இவன் இங்கிட்டு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தேடிட்டு இருக்கான். இப்ப இவ என்ன சொல்றான்னா, "நான் என்னோட பசங்கள மீட் பண்ணணும். அவங்கள பார்க்க அனுமதி. எனக்கு அவங்களோட நினைப்பாவே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஓகே. உன்ன அலோ பண்றேன். ஆனா நீ அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் எப்படி போகாம இருப்பேன்? அவர் எனக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? ஆல்ரெடி நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ நீ அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா. நீ மட்டும் என்ன பண்ண போறியா? இன்னும் 3 மாசத்துல அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற தானே! அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அத நீ மறந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இன்னைக்கு நைட்டு என் கூட வந்து ஸ்டே பண்ணு. என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பர்த்டே பார்ட்டி தான் காட்டுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவனோட பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கான் வெளிய நின்னு. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசி அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் நார்மல் ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கா. அவ கழுத்துல எல்லாம் காயமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட வேல தான். அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போறல, அவன் கண்டிப்பா உன்ன பாப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் அவளோட கழுத்துல காயத்த ஏற்படுத்தியிருப்பான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, வந்து ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும், "இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால. கண்டிப்பா சாவோ சாரோட கேர்ள் ஃபிரெண்டா தான் இருக்கணும்" அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்கள கூட்டிட்டு வந்துடுறான். பசங்கள பார்த்த உடனே இவ பசங்க கிட்ட போகலான்னு பார்க்க, "இல்ல இப்போதைக்கு நீ பசங்க கிட்ட போகாத. எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சாவ சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது, இந்த ஃபியான்சி என்ன சொல்றான்னா, "என்னோட நெக்லஸ காணோம். அது எங்க போச்சுன்னே தெரியல. கண்டிப்பா அத இவன் தான் திருடி இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, அவங்க அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க எப்படி திருடி இருப்பாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட பர்ஸ் எடுத்துட்டு வரா. இப்ப அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஏதோ ரிங் தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா, இந்த பொண்ணு அவளோட நெக்லஸ கழட்டி ஹீரோயினோட பர்ஸ்ல வைக்கிறத டாக்டர் பார்த்திருப்பான். அவன் பார்த்துட்டு வேணும்னே அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா ரிங்க வச்சிருப்பான். இப்ப இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றான்னா, "நான் ப்ரொபோஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். அது உன்னால தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட 2 குட்டி பசங்கள கூட்டிட்டு வர. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "இந்த குட்டி பசங்கள இவ ஒரு வயசான கிழவன் கூட ஒண்ணா இருந்து தான் பெத்துக்கிட்டா. இவள போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே! ரொம்ப மோசமான பொண்ணு இவ. இவ ஒரு கெட்ட பொண்ணுன்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லி இவ ஒரு வீடியோவ போட்டு காமிச்சுட்டு இருக்க. "எதுக்காக இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன்னலாம் யாரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டது?" அப்படின்னு சொல்லி சவ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உண்மைய தானப்பா சொல்றேன். உன்னோட கண்ண திறக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு இவனோட அப்பா தான் வராரு. "இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்பா இந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. உண்மையாவே அவ ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா, டாக்டரோட அப்பாவ ஹீரோ தான் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். "அந்த பொண்ண உன்னோட பையனுக்கு கட்டி வச்சீங்கன்னா, என்னோட கம்பெனி ப்ராஜெக்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க கூடாது" அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப அந்த ரிங்க டாக்டர் கையில குடுத்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்க மேல விருப்பம் கிடையாது. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த சைடு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ குட்டி பசங்கள கூட்டிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. "என்னோட குழந்தைங்கள விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நானே உங்கள விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். "உன்னோட அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை" அப்படின்னு சொல்ல, இப்ப 2 பேருமே ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. என்னடான்னு பார்த்தா உங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய அனுப்புறாங்க. "என்ன மன்னிச்சிடு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான்" அப்படின்னு சொல்லி இப்பவே யாருக்கோ கால் பண்ணி, "புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல கண்டுபிடிங்க. அட்மிஷன் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னடான்னு பார்த்தா அவனோட அக்கவுண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அவங்க அப்பா. "என்னது ஃப்ரீஸ் பண்ணிட்டாரா?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "பரவால்ல விட்டுடு. இதுவரைக்கும் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ நேரா ஹீரோவ பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணத்துக்காக நான் எனக்கு குடுக்க தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி, இவ அவளோட கோட்ட கழட்டிட்டு இருக்க. "பணத்துக்காக மட்டும் தான் இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணலான்னு இருக்க. "உனக்கு பணம் மட்டும் தாண்டி முக்கியமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாரி வெறுப்பா கேட்டுட்டு, "இந்தா இந்த கார்டோட பாஸ்வேர்ட் உன்னோட பர்த்டே தான். இதுலேருந்து எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப உங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாவ புது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் என்ன கேட்குறான்னா, "இந்த காசு உனக்கு எப்படி கிடைச்சது? கு தான் குடுத்தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க் யூ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வெளிய வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல தாத்தாவோட அசிஸ்டன்ட் நின்னு, "உங்கள சாரு கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இவளும் ஹீரோவ பார்க்க போறா. போய் பார்த்தா அந்த இடத்துல தாத்தா தான் இருக்காரு. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "அவன விட்டு தள்ளி போன்னு சொன்னேன். நீ கேட்கவே மாட்டியா? அவன் கூடவே தான் நீ இருப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "என்னோட குழந்தைங்கள அவன் கடத்தி வச்சிருக்கான். என்னால என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நம்மளோட அக்ரீமெண்ட் என்னன்றத நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, "என்ன அக்ரீமெண்ட்?" அப்படின்னு கரெக்ட்டா ஹீரோ கேட்குறான். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "உன்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா கிட்ட வந்து நான் காசு கேட்டேன்.
நீ பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி காசு கேட்காம இருக்க முடியும்? உனக்காக நான் நெறைய செலவு பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கோவத்துல அவள கீழ தள்ளி விட்டுட்டு, "உன்ன மாரி மோசமான பொண்ண நான் பார்த்ததே இல்லடி. என் மூஞ்சிலயே முழிக்காத" அப்படின்னு சொல்லி ஹீரோயின தொரத்தி விட, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "டேய் அந்த பொண்ண விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தாத்தா என்னோட பெர்சனல் அஃபேர்ல யாரும் தலையிடாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலைய பார்க்கலான்னு வரா. என்னடான்னு பார்த்தா, இவ ஹீரோவோட கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்திருக்கா. இப்ப அவ வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றா, "குவோட ஃபியான்சி நான் தான். நான் சந்தோஷமா இருந்தா தான் உங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வேலை கிடைக்கும். நான் சந்தோஷமா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரையும் இந்த இடத்த விட்டு நான் தொரத்தி விட்டுருவேன். இப்ப வரிசையா வந்து இவள எல்லாரும் அடிக்கணும். அடிக்காதவங்க எல்லாரும் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நானே ஸ்டார்ட் பண்றேன்" அப்படின்னு இந்த மேனேஜர் ஃபர்ஸ்ட் அடிக்க, அங்க வேலை பார்க்குற எல்லாரும் வந்து ஹீரோயின அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அடிக்கவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு. அவளுக்கும் வேற வழி இல்ல. இந்த வேலை அவளுக்கும் முக்கியம் அப்படின்றதுனால, அவளும் வந்து ஹீரோயின் அடிக்க, இவள பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி எனக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் காஃபி எடுத்துட்டு போறா. இப்ப அவளோட மூஞ்ச பார்த்தா அங்கங்க வீங்கி போயிருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு அப்படின்றது முக்கியம் இல்ல. நான் என்னோட குழந்தைங்கள பார்க்கணும். அவங்க கூட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஈவினிங் 6 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன். கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்துட்டேன்னா, உன்னோட குழந்தைங்கள நீ பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் ஓகேன்னு போயிடுறா. இப்ப இவ அவளோட வேலைய பார்த்துட்டு கிளம்பலான்னு போக, இன்னொரு பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொன்னேனே, அவள பார்த்தீங்கன்னா, அவ கால்ல விழுந்து, "எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிர்றா. இப்ப அவ ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவ சொன்ன இடத்துக்கு போறா. இப்ப அவ போன உடனே அவ டக்குன்னு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிர்றா. என்னடான்னு பார்த்தா, அவ தான் மெயின் வில்லியே போல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போக, இவ கத்திட்டு இருக்கா, "கதவ தொற" அப்படின்னு. இப்ப இந்த சைடு அவ குழந்தைங்களோட சவுண்ட் கேட்குது. குழந்தைங்க 2 பேரையுமே பாத்ரூம்ல போட்டு பூட்டிர்றாங்க. இப்ப ஹீரோயின் எட்டி பார்த்தா 2 குழந்தைங்களும் உள்ள தான் இருக்காங்க. இப்ப அவ அந்த பக்கம் ஏறி குதிச்சு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க, வெளியவும் தாப்பா போட்டுர்றா. இப்ப அவ பார்த்தீங்கன்னா, இவ மூஞ்சில தண்ணிய ஊத்திட்டு, "என்ன மன்னிச்சிரு. நான் இப்படி பண்ணா தான் எனக்கு என்னோட வேலை இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த டோர உடைச்சுட்டு வெளிய வரா. வெளிய வந்தா, அந்த இடத்துல இந்த ஃபியான்சிக்காரி ஆளுங்க கூட வந்துர்றா. இப்ப அவங்க எல்லாரும் குழந்தைங்கள புடிச்சிட்டு இருக்க, "இந்தா இந்த பாத்ரூம் எல்லாத்தையும் நீ கிளீன் பண்ணு. கிளீன் பண்ணானா உன்ன பிச்சு போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த பொண்ணு நம்மளோட கம்பெனி சீக்ரெட் எடுத்து ஷாவுக்கு குடுக்க பார்த்தா. அத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அத பனிஷ் பண்ற விதமா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "குட்டி பையனோட மண்டையில எப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுக்கு காரணமும் இவ தான்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கழுத்த பிடிச்சுட்டு, "என் கம்பெனிய நீ டவுன் பண்ண பார்க்குறியா? உனக்கு அவன் அந்த அளவுக்கு முக்கியமா போயிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அவ பொய் சொல்றா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அவகிட்ட விட்டுட்டு போக, அவ இப்ப என்ன பண்றான்னா, ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அவள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். "என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்மா. நான் சொல்றத நீ செய்யணும். உன்னோட பசங்க என்கிட்ட தான் இருக்காங்க. அத நீ மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவ பேசிட்டு இருக்கும்போது ஆளுங்கள விட்டு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலக்க சொல்லி ஹீரோயினுக்கு குடுத்துட்டு இருக்க. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அத குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "இவளுக்கு ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி. நீங்களே நல்லபடியா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய போக, அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அந்த ஆள மண்டையில அடிச்சுட்டு ஓடலான்னு பாக்க அவன் புடிச்சுக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா கோட்ட கழட்டிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவன தொரத்தி விட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவன் எதுக்காக நம்மள காப்பாத்துறான்? பிரச்சனையும் உருவாக்குறான். அதே சமயம் வந்து காப்பாத்திட்டும் போறான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வெளிய ஃபியான்சிக்காரி தான் நின்னுட்டு இருக்கா. "நீங்க எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நீ அவள என்ன பண்ண?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் கிளையண்ட் கூட பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா இவ தான் தனியா பேசணும்னு சொன்னா" அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி ஹீரோயின் மேல போட, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கோவத்தோட வெளிய வந்துடுறா. இப்ப இந்த ஃபியான்சிக்காரி ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "அவள நீ நம்பாத. அவள தான் இந்த இடத்துக்கு வந்தா. அவ உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்குறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள நான் நம்பக்கூடாதா? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் சொல்றான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினோட 2 பசங்களும் ஹீரோ கிட்ட, "ப்ளீஸ் அந்த ஆன்டிய அம்மா கிட்ட விடாதீங்க. அந்த ஆன்டி எங்கள அடிச்சு பாத்ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க. அம்மா தான் வந்து காப்பாத்துனாங்க. அந்த ஆன்டிய அம்மா கிட்ட விடாதீங்க. அம்மாக்கு தான் பிரச்சனை ஆகும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே, அவளோட பசங்க பொய் சொல்றாங்க. அவங்கள நீ நம்பாத அப்படின்னு சொல்ல, "என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாரி இருக்கா? குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் அவளுக்கும் இடையில நீ வர்றத நான் கொஞ்சம் கூட விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ் அவள நம்பாத. உண்மையாவே நான் உன்கிட்ட உண்மைய தான் சொல்றேன். நான் உன்கிட்ட பொய் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையா பொய்யா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்.
எங்க 2 பேருக்கும் நடுவுல வராம நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போக, ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின தேடிட்டு இருக்க. அவ ஏதோ ஒரு பாலத்து மேல ஏறி நின்னு சூசைட் பண்ணிக்கிற மாரி நின்னுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "ப்ளீஸ் இறங்கி வந்துரு இப்படி பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் கூட சண்டை போட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து கீழ குதிக்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இவன் கண்ண முழிச்சு பார்த்து நேரா ஹீரோயின பார்க்க போக, அந்த இடத்துல ஹீரோயின் பக்கத்துல அவங்க அப்பாவும் டாக்டரும் தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவ பார்த்த உடனே, "இந்த கிழவன் தானே அந்த குழந்தைங்களோட அப்பா" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாரி தப்பா பேசிட்டு இருக்க. "உனக்கு என்ன பைத்தியமா? நீ எப்போதுமே அவள தப்பா தான் புரிஞ்சுட்டு இருப்பியா? அவர் இவளோட அப்பா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "என்னது அப்பாவா?" அப்படின்னு. இப்ப அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, "ஆமாண்டா, உன்னோட உயிர காப்பாத்தணும்னு தான் என் பொண்ணு இத்தன வருஷமா உன்ன விட்டு தள்ளி இருந்தா. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட தாத்தா தான். நீ உயிரோட இருக்கணும்னா, என்னோட பொண்ணு உன் கூட சேரக்கூடாதுன்னு உன் தாத்தா பிளாக்மெயில் பண்ணாரு. அவருக்கு பயந்து தான் என் பொண்ணு இத்தன நாளா உன்கிட்ட வராம இருந்தா. அந்த குழந்தைங்க 2 பேரும் உன்னோட குழந்தைங்க" அப்படின்னு இவரு நடந்துக்கத எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என்னால இத நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பொய் சொல்றமா? அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்பி போ" அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இவன் நம்மள காப்பாத்த தான் இவ்ளோ வருஷமா நம்ம குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்ன இத்தன நாளா புரிஞ்சுக்காம போயிட்டேன். இனிமே தாத்தா நெனச்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா இந்த தடவ நான் உன்ன விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்க. இவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நம்மளோட காதல் எப்பவோ முடிஞ்சு போயிருச்சு. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்க. ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என் கைய விட்றா பொறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். இப்ப டாக்டர் வந்து ஹீரோயினோட இந்த பக்கம் கைய புடிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கும் அவளுக்கும் இடையில 1000 விஷயம் இருக்கும். தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல வராத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ என்னோட ஃப்ரெண்டு. அவள காப்பாத்த வேண்டியது என் கடமை. நீ ஃபர்ஸ்ட்டா எங்க 2 பேருக்கும் நடுவுல வராத" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவளுக்கு எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுமேவா இப்படி பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே டாக்டர் கோவத்தோட அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவ அரைஞ்சிடுறா. "நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்பவோ முடிஞ்சு போயிருச்சு. எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் சம்மந்தம் இல்ல? நம்ம 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா நான், அம்மா நீ. சம்மந்தம் லைஃப் லாங் இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள வலுக்கட்டாயமா அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின தூக்கிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுக்கு. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் இருக்கா. "நான் இருக்கும்போது இவள எதுக்காக அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்க? நம்ம 2 பேருக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கல்யாணத்த நான் கேன்சல் பண்றேன். நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குட்டி பசங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். "அம்மா, நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் தான் உங்களோட உண்மையான அப்பா. இவ உங்களோட அம்மா. ஸோ நம்ம எல்லாரும் இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது, நீ எங்களோட அப்பாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்களோட அப்பா ஷாவா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பிள்ளைங்களுக்கு என்னடி சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்க? அவன் தான் அப்பன்னு சொல்லிக் குடுத்துருக்க. உண்மையான அப்பா நான் தான்றத சொல்லு" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன நினைச்சாலும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா என்ன விட்டுடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வர குட்டி பசங்க 2 பேரும் வெளிய நின்னு கத்திட்டு இருக்காங்க கதவ திறங்கன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னையா உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? அந்த ஷாவா உன்னோட மனசுல இருக்கிறதுனால தானே என்கிட்டயே வரமாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லி அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ண பாக்க, "போது இப்படிலாம் பண்ணாத. இப்படிலாம் நீ பண்றதுனால உன் மேல இருக்க வெறுப்பு தான் அதிகமாகும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாரியே இல்ல. "நீ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் பரவாயில்ல. ஆனா இங்க இருந்து நீ போறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோவ பார்த்து, "நம்ம 2 பேரும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன யாரு இங்க கூப்பிட்டது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி" அப்படின்னு ஹீரோ போதையில உளறிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து விட்டுறா. இப்ப ஹீரோ அத குடிச்ச உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா இவ பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே தெரிய, "நீ வந்துட்டியா? என்ன மன்னிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி அவ மேலே மயக்கம் போட்டு விழ, பிளான் சக்சஸ் அப்படின்ற மாரி இவ ஹீரோவ கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோவும் இவளும் பெட்ரூம்ல ஒண்ணா தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, "என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்ல, "என்னது இது? இது நம்ம ஆளு வாய்ஸ் மாரி இல்லையே" அப்படின்னு ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா, இந்த ஃபியான்சிக்காரி தான் இருக்கா. "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி என்னோட பெட்ரூம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டு நடந்தத மறந்து போயிட்டீங்களா? நீங்களும் நானும் ஒண்ணா ஸ்டே பண்ணோம். நம்மளோட கல்யாணத்த நீங்க கேன்சல் பண்ண வேணாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காத. கண்டிப்பா நான் அத பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
என்ன நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நீங்களே பாருங்க என் கழுத்துல என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இவ தலம்பலாம் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்புல இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லி ஒரு கத்து கத்தி விட அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹிரென் தான் வரா. ஹிரென பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க நடந்தது எதுவும் உண்மை கிடையாது. நீ இத எதுவும் நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்காக இத பத்திலாம் ஃபீல் பண்ண போறேன். நீ அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவ தான் எனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் குடுத்துட்டா. மத்தபடி நான் இன்னசென்ட். நேத்து நைட்டு நான் அவள எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவும் பண்ணலையா? நானே என்னோட கண்ணால பார்த்தேன். நீ அவள காதலிக்கிறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு பாசமா பேசிட்டு இருந்த தெரியுமா? அப்படின்னு ஹிரெயின் ஃபிளாஷ்பேக்க பத்தி சொல்ல, அது போதையில நீ நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படியே போய் சொல்லிட்டே இருக்காத. சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. என்னையும் என்னோட குழந்தைங்களையும் ஃப்ரீயா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. குட்டி பசங்க 2 பேரும் அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பையனோட அம்மா தான் வராங்க. ஏய் உன்னோட பசங்கள ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? இப்படிதான் குழந்தைங்கள வளர்ப்பியா? இன்னொரு தடவை என்னோட பையனை புல்லி பண்ணாங்கன்னா அவங்கள ஸ்கூல்ல விட்டே துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரை நீ ஸ்கூல்ல விட்டு துரத்துவ அப்படின்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். கு சார் நீங்களா? உங்களோட பசங்களும் இங்கதான் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா இவங்க 2 பேரும் தான் என்னோட பசங்க அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா சார் மன்னிச்சிடுங்க ஏதோ தெரியாம என் பையன் பண்ணிட்டா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றான்னா, உண்மையாவே நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்லன்னு சொல்லிடுறான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு காருக்குள்ள வந்துடுறான். இன்னொரு குழந்தை பிறந்தாதான் நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை தீரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கூட ஒண்ணா இருந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் நீ பண்ணாதான் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஜெனடிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. டி செல்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை என்னோட குழந்தைக்கு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தைய சரி பண்றதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட குழந்தையை காப்பாத்துமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோனை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரான். இப்ப தாத்தா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, தாத்தா நான் இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இவ நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது. சோ நீ இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னோட ஃபியான்சி தான் உனக்கு எப்பவுமே அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவதான் அவனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கால அவளை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ட்ரக்ஸ் கொடுத்தது நீ தானே? ட்ரக்ஸ் கொடுத்த வேணும்னு தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்லிடுறான். நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரி என்ன யோசிக்கிறானா, உன்னை அடையறதுக்கு வேற வழியை நான் கண்டுபிடிக்க வேண்டியதா அப்படின்னு ஹீரோனோட குழந்தைய பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே பார்த்தா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு கீழே தள்ளி விட்டதா சொல்லி இவ கத்திட்டு இருக்க. நீ அவளை தள்ளி விட்டியாமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அம்மா நான் உங்களை லைட்டா தான் டச் பண்ணேன். நான் உங்களை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைய நீங்க 2 பேரும் கொல்ல பாக்குறீங்க. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயினை மாடியில இருந்து கீழே தள்ளி விட மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துடுறா. இப்ப அப்படி விழுந்ததுல அவளுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க. பட் பேபி எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்ல, எத்தனை மாசம் பிரெக்னென்ட் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். 2 மாசம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரி பாத்தீங்கன்னா பெட்ல உட்காந்துட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு இருக்க. இவ பண்றத பார்த்த உடனே டாக்டர் 2 பேரும் என்ன கொடுமை இது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவ அந்த டாக்டர்ஸ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்றானா, நான் பிரெக்னெண்டா இருந்து குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அவன் கிட்ட சொல்லணும். மாத்தி கீத்தி சொன்னீங்கன்னா அவங்கள பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைய என்னால காப்பாத்த முடியல. நம்மளோட குழந்தை நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நம்மளோட குழந்தையா உண்மையாவே நீ பிரெக்னெண்டா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் பிரெக்னெண்டா தான் இருந்தேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. நம்மளோட குழந்தைய அவ தான் கொன்னுட்டா. கோ குடும்பத்தோட வாரிசு அவ கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன நீ முட்டாள்னே நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்பிட்டு இருக்கிறதுக்கு கோ குடும்பத்தோட குழந்தைய கொலை பண்ணது நீ தான். ஏன்னா என்னோட பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருந்தா அவளோட வயித்துல உள்ள குழந்தைய கொன்னது நீ.
ஸோ நீ தான் அந்த கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்மளோட குழந்தைக்காக நீ அவள பழி வாங்க மாட்டியா? அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. நம்மளோட குழந்தையா? நீ பிரெக்னன்ட்டாவே இல்ல. அன்னைக்கு எனக்கு ட்ரக்ஸ் குடுத்து, என் கூட சும்மா ஒண்ணா இருக்கிற மாரி எல்லாமே ஃப்ரேம் பண்ணல. நீ பிரெக்னன்ட்டா இல்ல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஆமா எல்லாமே நான் வேணும்னு தான் பண்ணேன். எதுக்காக பண்ணேன் தெரியுமா? நீ எனக்கு சொந்தமாகணுன்றதுக்காக பண்ணேன். நீ என்ன விட்டுட்டு அவ கூட போயிட்டா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நான் தானே உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்பவாது நீ ஒத்துக்கிட்டியே! உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஆளுங்க அவள புடிச்சுக்கிறாங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது. நான் ஜூ குடும்பத்தோட பொண்ணு. என்ன ஏதாவது பண்ணேன்னா, கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என் குழந்தைய கொலை பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ ஹீரோயின பார்க்க போயிடுறான். இப்ப அவன் ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப கண்ண முழிச்சு பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிடு. நம்மளோட குழந்தைய என்னால காப்பாத்த முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது குழந்தை இறந்து போச்சா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி குழந்தை தான் இறந்து போச்சுல்ல, இப்பவாது என்ன விட்டுடு. நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அவள விடுற மாரியே இல்ல. இவங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாட்டி தான் வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே, "பாய் மேடம் நீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "ஆமா நான் தான். கூக்கு இங்க என்ன வேலை? நான் என்னோட பேத்திய பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவங்க ஹீரோயின் கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உங்க அம்மாவோட அம்மா நான் தாம்மா. நான் உண்மையாவே உன்னோட பாட்டி தான். உங்க அம்மா உங்க அப்பாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்ட விட்டு ஓடிப்போனா. சரி கல்யாணம் தான் ஆயிருச்சு. அதுக்கப்புறமாவது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாழலான்னு அவள எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். கடைசியா அவ இறந்து போன நியூஸ் தான் எனக்கு கிடைச்சது. உன்னையாவது பார்த்தேனே. நீ என்னோட பேத்தியா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நீ பாட்டி கூட தான் இருக்கணும். குழந்தைங்கள பத்தி நீ கவலைப்படாத. அவங்கள நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன். அவங்கள கியூர் பண்றதுக்கான வழியையும் பார்க்குறேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு, பாட்டி ஹீரோயின வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க. இவளும் வர்றேன்னு சொல்லிடுறா. இப்ப அவ பாட்டி கூட போகும்போது ஹீரோ அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. "எதுக்காக என் பேத்தியோட கைய பிடிக்கிற? தேவையில்லாம அவளுக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காத கு. ஒழுங்கா உன்னோட வேலை ஏதோ அத மட்டும் பாரு. இனிமே உன்னால என் பேத்திக்கு பிரச்சனைனா, கண்டிப்பா உன்னோட குடும்பத்த நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க இப்படி போயிட்டு இருக்க, ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இந்த சைடு இந்த ஃபியான்சிக்காரி பார்த்தீங்கன்னா, ரோட்ல பிச்சைக்காரி மாரி திரிஞ்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே குவோட ஃபியான்சி. பாத்தியா அவளுக்கு எப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா அந்த கு கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவ பாய் ஃபேமிலியோட ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? அவளை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு இவ அவங்களோட போனை வாங்கி பார்த்தா அதுல ஹீரோயினை பத்தின நியூஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. அவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதா நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இவ பைத்தியம் மாரி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட ஆஃபீஸ்ல வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். இப்ப டாக்டர் வந்து ஒரு இன்விடேஷன் கார்ட குடுக்க, அத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிடுறான். "என்னடா உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். என்ன வெறுப்பேத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தியா?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. "இல்ல நீ ஃபேக்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் அவள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமே அவள நீ தொல்ல பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு இவன் இன்விடேஷன் கார்ட குடுத்துட்டு போக, ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு டாக்டருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு வர, இவ தள்ளி போயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்கா. இப்ப அவ ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, இந்த ஃபியான்சிக்காரி வந்து ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. இப்ப அவ கிட்னாப் பண்ணிட்டு வந்து, "உன்னால நான் எப்படி மாறிட்டேன் பாத்தியா? பிச்சைக்காரி மாரி ஆயிட்டேன். அது எல்லாத்துக்கும் நான் உன்ன பழி வாங்கியே தீருவேன். என்னோட கூவ என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல்ல, என்னோட குடும்பத்த நீ நாசமாக்கிட்ட. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "உன்ன நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் தெரியுமா கு? ஆனா நீ என்ன விட்டு இந்த குப்பைக்கிட்டே ஓடி ஓடி போனல்ல, அது எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குடா. கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின குத்துற மாரி போக, டாக்டர் பின்னாடி வந்து இவள மயக்கம் போட வச்சிடுறான். இப்ப டாக்டர பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்க. 3 பேரும் சேஃபா இருக்காங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி கத்தி எடுத்துட்டு இவள குத்துற மாரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். இவன் குறுக்க வந்ததுல ஹீரோ மேல அந்த கத்தி பட்டு, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, "கு கண்ண திறந்து பாரு கு" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிடு. என்னால உனக்கு நெறைய கஷ்டம். இனிமே உனக்கு கஷ்டம் குடுக்கக் கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்னவாக்க, ஹீரோ அதே இடத்துல இறந்து போக, இத பார்த்த உடனே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்படி ஒரு சேடான எண்டிங்ல தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.